இந்தியா கேரளாவில் அமைந்துள்ள சபரிமலைக்கு யாத்திரையை தொடரும் மலேசியாவை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் உள்ளூர் விமான நிலையங்களில் சில சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். அதற்கு தீர்வு காணும் நோக்கில் விமான நிலையத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு சிறப்பு வழித்தடத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று மலேசிய ஐயப்ப பக்தர்கள் சேவை சங்கம் முன்வைத்த கோரிக்கையை போக்குவரத்து அமைச்சு இன்று நிறைவேற்றியது. ஆண்டுதோறும் மலேசியாவிலிருந்து 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலைக்கு செல்கின்றனர். அதில் பெரும்பாலானோர் முதியவர்களாக இருப்பதால் அவர்களின் பயணம் பாதுகாப்பானதாக அமைய கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாம் போக்குவரத்து அமைச்சின் பார்வைக்கு கொண்டு சென்றதாக சிந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்தார். இந்த ஏற்பாடு நம்ம அரசாங்கத்திற்கு முன்வைச்சோம். அது என்னன்னா, இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் அந்த ஒரு தனியாக ஒரு கவுண்டர் செட் பண்ணணும். அதே நேரத்தில் ஏர்போர்ட்டில் அவங்களோட வசதி கொஞ்சம் இமீடியட்லி செஞ்சு கொடுத்தா அவங்க லைனில் நிற்க தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி காலையிலே பார்த்ததில் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் 150 பேர் இன்றைக்கி கிளம்பியிருக்காங்க. மேலும் ஐயப்ப பக்தர்களுக்கென பிரத்யேகமாக திறக்கப்பட்டுள்ள சிறப்பு காத்திருப்பு இடம் மற்றும் முகப்பிடங்கள் இன்று தொடங்கி அடுத்த 2 வாரங்களுக்கு KLIA 1 மற்றும் KLIA 2 ஆகிய 2 விமான நிலையங்களில் அமைக்கப்பட்டிருப்பதாக நெகிரி செம்பிலான் சட்டமன்ற உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் தெரிவித்தார். அவர்களுடைய இந்த பயணத்தை சுலபப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு ஸ்பெஷல் லேன் டெர்மினல் 1 மற்றும் டெர்மினல் 2 ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இவர்களுடன் இணைந்து MAHB, மலிண்டோ, ஏஷியா மற்றும் மாஸ் ஏர்லைன்ஸ் இவர்களுடன் ஒன்றிணைந்து செயல்படுத்தி வருகின்றார்கள். இந்த 2 வாரங்கள் இவர்களுக்கு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு செல்லும் இதர பயணிகளோடு சேர்ந்து பயணிக்கும் ஐயப்ப பக்தர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை செவிமடுத்து உடனடியாக அதற்கான தீர்வை வழங்கிய தரப்பினர்களுக்கு மலேசிய ஐயப்ப பக்தர்கள் சேவை சங்கத்தின் தலைவர் யுவராஜா குப்புசாமி நன்றி தெரிவித்துக் கொண்டார். மலேசியாவிலேருந்து போகிற பக்தர்கள் ஏர்போர்ட்டில் தாமதமாக வர பிரச்சனைகள், அந்த சபரிமலையில் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் இன்றைக்கு மலேசியாவில் ஒரு ஃபாஸ்டான ஒரு தீர்வு காணியிருக்காங்க. இந்த குழுவில் யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு மலேசியா ஐயப்ப பக்தர்கள் சார்பாக நன்றியை கூறுகிறோம். இதனிடையே விமான நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு வழித்தடங்களும் முகப்பிடங்களும் தங்களுக்கு பல்வேறு நிலையில் பயன் தருவதாக சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் சிலர் கூறினர். எதிர்காலத்தில் வரக்கூடிய சாய்மார்களுக்கு இந்த சபரிமலைக்கு போகிற ப்ரோசஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே விரதம் டயர்டாக வருவாங்க. இங்கே இன்னும் டயர்டாகிட்டு போவாங்க. ஸோ அது கொஞ்சம் பாரத்தை குறைச்சி நம்ம அவங்கள நல்லபடியாக வழி நடத்துறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எங்களுக்காக 3 கவுண்டர் ரெடியாக இருக்குது. சுவாமிமார்கள் வந்தாங்க, அவங்க வேலையை முடித்தாங்க, இமிக்ரேஷன் போயிட்டாங்க, கிளியரன்ஸ் பண்ணி அவங்க ஃப்ளைட் ஏறுறதுக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தடாக இருந்துச்சு இது. இன்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் காலை 9:30 மணிக்கு 150க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலை நோக்கிய தங்களின் பயணத்தை பாதுகாப்பாக தொடங்கினர்.